ஒருத்த அப்படியே நடந்து போறான், ஒரு பாறை, அந்த பாறையில உட்காந்து இந்த மாதிரி இந்த குழந்தை வந்ததுல ஒன்று மரத்தை போத்திக்கிட்டு வந்தது, அந்த மாதிரி மரத்தை போத்திக்கிட்டு அவன் உட்காந்துட்டான். ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டான். அங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா. அது ஒரு மரத்தை காட்டுது. அந்த மரத்துல பெரிய பெரிய பறவைகள் வந்து உட்காருது. அப்படியே வந்து உட்கார்ந்த ஒரு பறவை மறுபடியும் எழுந்து போய் ஆத்துல இருந்து ஒரு மீனை எடுத்துட்டு வந்துருச்சு. எடுத்துட்டு வந்து இப்படி உட்காருது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, வாயில இருந்து காலுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு என்னமோ தோணிருச்சுங்க. இப்படி பாக்குது இந்த மீனை. மறுபடியும் கால்லயே எடுத்துட்டு போய் நடு ஆத்தல போட்டு வந்துருச்சு. இந்த ஆள் இல்ல, இந்த கேமரா வச்சிருந்தவன், அவன் டக்குன்னு அதை தண்ணிக்குள்ள போட்டான் இந்த கேமராவை. அந்த மீன் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேங்க. நீங்களும் போட்டீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். உள்ள போன அந்த மீன் இப்படி மேல இப்படி உள்ள போயிடுச்சு. செல்லுன்னு உள்ள போகுது. என்னன்னு தெரியல, ஒரு சிலிர்ப்பு சிலுத்துக்குது. அப்படியே மேல இப்படி பறந்து வருது. அப்படியே பறந்தது இப்படி நிக்குது. நடுவில் மேல வரல, உள்ளதான் காட்டுறான் அந்த கேமரா. நதியில அப்படி ஒரு சிலிர்ப்பு சிலுத்துச்சிங்க. அதனுடைய வயிற்றின் பின்பகுதிகளிலிருந்து முட்டைகளா வருது. இப்படி ஒரு காட்சிங்க. அந்த பறவை நமக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், ஆனா தலைமுறையை சாப்பிட மாட்டேன். நாம எவ்வளவுதான் வேட்டை அடிக்கலாங்க, இந்த சமூகத்துக்கு ஏதாவது விட்டுட்டு போனோம்ல. மரம் சா மருந்து கொளோம், ஆணிவரை எடுத்து அதை அரைத்து எனக்கு மருந்தாக கொடுத்தால் நான் வாழ்கிறேன் என்றால், நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தை சாக விடமாட்டேன் என்று சொன்ன பரம்பரை நம் தமிழ் பரம்பரை.